மசோதாவிற்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. விரைவில் நாடாளுமன்றத்திலும் அது கொண்டு வர போறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தலை மிக நிச்சயமா காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி எதிர்க்கும். ஏன்னா அது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது. இப்ப ஒரு மாநில அளவுல தேர்தல் நடந்தா, ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, மக்கள் அதை கேட்பாங்க. அதுல மக்களுக்கு என்ன நன்மை இருக்கோ வாக்களிப்பாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கிறப்ப உள்ளூர் பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெறும். ஊர்ல இருக்கிற லைட் இருக்குதா, தண்ணி இருக்குதா, சாக்கடை இருக்குதா, சாலை வசதி இருக்குதா, பள்ளிக்கூடம் நல்லா நடக்குதா, ஆஸ்பத்திரி நல்லா நடக்குதா, இந்த மாதிரி உள்ளூர் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சா அதை மக்கள் முன்னிறுத்தி வாக்களிப்பாங்க. இப்ப நீங்க தேசிய அளவிலான பிரச்சனைகள், நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவிலான பிரச்சனைகளுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. ஆனா இது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாநில அளவிலான பிரச்சனைகளோ இல்லை ஒரு உள்ளாட்சி ஒரு பஞ்சாயத்து அளவிலான பிரச்சனைகளோ, ஒரு மாநகராட்சி நகராட்சி அளவிலான பிரச்சனைகளோ விவாதத்துக்கு வரக்கூடாது. அங்கதான் மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. தேசிய அளவுல பிரச்சனைகளை பத்தி பேசி, இந்த மாதிரி கல்வியை பத்தி பேசுறது நம்ம பாக்குறோம்ல, நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜகவினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு. எங்கேயாவது அவங்க தேசிய அளவுல தேர்தல் நடக்கிறப்ப கல்வி பத்தி பேசுறாங்களா, வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாங்களா, இல்ல மருத்துவ வசதிகளை பத்தி பேசுறாங்களா, இல்ல பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்களா, இல்ல விவசாயிகள் தொழிலாளர்கள் யாரையாவது முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்களா? வெறும் மதம் 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 இதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அது ஒரு மக்களுடைய நம்பிக்கை. அது நான் ஒரு நம்பிக்கை இருந்தா நான் அந்த 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 கோயிலுக்கோ போறேன், இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மசூதிக்கு போறாங்க, இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போறாங்க, இன்னொருத்தருக்கு நம்பிக்கை அந்த குருத்வாராக்கு போறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு மக்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அரசியல் தளத்தில் நகர்த்துவதன் மூலமாக உண்மையான பிரச்சனைகளை நரேந்திர மோடி அரசு தொடர்ந்து மறைக்குது. இப்ப அதானி எடுத்துங்க ஒரு உதாரணத்திற்கு. இப்ப அதானி அதானியினுடைய தனி விமானத்தை பயன்படுத்துற அளவுக்கு நரேந்திர மோடி அவருக்கு நண்பரா இருக்கார். இன்னைக்கு அதானி மேல கடந்த காலத்திலுமே ஏராளமான குற்றச்சாட்டுகளை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி, குறிப்பா எங்க தலைவர் ராகுல் காந்தி முன் வச்சிருக்கார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அலைக்கற்றைகள், சோலார் பவர், மின்சாரம், நிலக்கரி. இப்ப தாராவியில பாத்தீங்கன்னா ஏராளமான தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. மும்பைல தாராவியில இப்ப அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்க அந்த இடத்தை அதானிக்கு ஒப்படைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. சோ இந்த மாதிரியான மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை பேசாம தேர்தலை நடத்தி முடிச்சிடறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு தேர்தல் அணுகுமுறையை, பாஜகவுக்கு சாதகமான ஒரு தேர்தல் அணுகுமுறையை தான் அவங்க கையாளுறாங்களே ஒழிய, ஒரு இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற ஒரு சாதாரண ஒரு அந்தந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய, அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப அதே மாதிரி மாநில தேர்தல்களும் தேசிய அளவிலான தேர்தல்களும் தனித்தனியா நடக்கிறப்ப, இப்ப மாநில உரிமைகள், மாநில மொழி, ஒரு மாநிலத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் மேல வருது. அது கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டை பத்தியோ, ஒரு தமிழ் மொழியை பத்தியோ, இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி பத்தியோ பேச்சே வரக்கூடாது. இது தேசிய அளவுல பேசி அழுங்கா முடிச்சிடணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால. ரெண்டாவது இன்னொன்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு மிகப்பெரிய அளவுல தேர்தல பணம் செலவு பண்றாங்க. இப்ப தேர்தல் பணம், இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பணம் தான் பிரச்சனைனா, பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் செலவு பண்றது நிறுத்தினாலே பல லட்சம் கோடி ரூபாய் பணம் மிச்சமாகும். இன்னைக்கு யாருகிட்ட இருக்குது அவ்வளவு காசு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி செலவு பண்றதுக்கு? அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி அரசாங்கம், இப்ப காங்கிரஸ் அரசாங்கத்தை அவங்க மத்திய பிரதேசத்துல கவிழ்த்தாங்க. இப்ப நீங்க ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்கிறப்ப அந்த அடுத்த ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா, அப்ப அந்த ஆட்சி என்ன பண்ண போறீங்க? 2 வருஷத்துக்கு நீங்க ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்துறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியே இல்லாம இருக்குமா? இல்ல கவர்னரை வச்சு நீங்க ஆளுவீங்களா? அப்ப அந்த அந்த மாநில மக்களுடைய உரிமைகள் என்ன ஆகுது? இந்த மாதிரி பதிலற்ற பல கேள்விகள் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிறது பாஜகவுக்கு தான் சாதகமா ஒழிய இந்தியாவுக்கோ இந்திய மக்களுக்கோ எந்த விதமான சாதகம் அதுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால மிக நிச்சயமா நாங்க அதை எதிர்ப்போம். ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கான ஒரு கோரிக்கை முன்வைப்பீங்களா? ஏன்னா ஏற்கனவே வக்ஃப் பில் ஜேபிசிக்கு போய் ஒருதலை பட்சமான ஒரு கருத்து தான் அங்க முன்வைக்கப்படுது, கேட்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டம் எழுந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிற மசோதாவே தேவையில்லாது. அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி வகுப்பிலுமே தேவையில்லாததுதான். நீங்க ஒரு அமைதியா இருக்கிற ஒரு சமூகத்துல ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுனுடைய நோக்கத்துலதான் அந்த பில்லை கொண்டு வராங்க. எப்படி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல, இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் போர்டுல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். அப்ப இந்துக்கள் வழிபடுற
கோவில்கள்ல நாளைக்கு வேற்று மதத்தவர்களை நம்ம வந்து முன்னிறுத்தி பண்ண முடியுமா? இல்ல வந்து கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சிலேயோ இல்ல சீக்கியர்களுடைய குருத்வாராவிலேயோ அந்த மதத்தை சேராத இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை போய் சேர்க்க முடியுமா? சோ பொதுவாகவே வந்து ஒரு நாட்டில் பதற்றத்தையும் வன்முறையையும் ஒற்றுமையின்மையும் ஏற்படுத்தணும். அது தேர்தலாக இருக்கலாம், இல்ல வந்து வழிபாடா இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இவங்க வந்து நாட்டை முன்னேற்றத்தை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தோட நிலைமை என்ன? இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த குஜராத் முதல்வர் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து, அன்னைக்கு பிரதமருடைய வயசை விட இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமா இருக்குதுன்னு. இன்னைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வயசை விட இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட 20 ரூபாய் அதிகமா இருக்குது. சோ அந்த அளவுக்கு எக்கானமி ரொம்ப மோசமா இருக்குது. இந்த மாதிரியான நேரத்துல நாட்டை முன்னேற்றதை விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டை பிளவுபடுத்துற, நாட்டை பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயத்தை தான் நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் நான் நினைக்கிறேன்.